நம்ம ஆசிஃப் அலி மற்றும் அனுசுரா ராஜனுடைய செமையான நடிப்புல ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் மூவியா வெளியாயிருக்க ரேக சித்திரம் அப்படின்ற ஒரு மலையாள படத்துடைய தமிழ் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. ரேக சித்திரம் இந்த திரைப்படத்துடைய கதை என்னன்னா, இந்த படத்துடைய ஹீரோவான ஆசிஃப் அலி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவர் ஆன்லைன்ல ரம்மி விளையாட குத்ததுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வீட்டில் இருப்பார். அப்படி வீட்டில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்ப திருச்சூர்ல இருக்க மலக்கப்பாறான்ற ஒரு ஏரியாவுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குது. அங்க போற அவருக்கு சித்திக்கின்ற ஒரு நபர் காட்டு நடுவில் மர்மான முறையில் சூசைட் பண்ணி இறந்திருக்கான்ற கேஸ் ஒன்று வருது. அதை பத்தி விசாரிக்கிறப்ப அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல லைவ்ல நாங்கள் 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கொண்டு இங்கே போச்சோம், அதான் நானும் இங்கே இறந்துறேன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி இறந்துருப்பாப்ல. இப்போ அந்த குழியை தோண்டி பார்த்தா எலும்பு கூடுகள் நிறைய கிடக்கும். இப்போ இறந்த அந்த பொண்ணு யார், எதுக்காக அந்த 4 பேர் இவங்களை கொண்டாங்க, இவர் இறந்துட்டாப்ல மிச்சம் இருக்க அந்த 3 பேர் யார் அப்படின்ற அத்தனை கொஸ்டினுக்குமே பரபரப்பான ஸ்கிரீன் பிளேயோட விறுவிறுப்பா பதில் சொல்லிக்க திரைப்படம் தான் ரேக சித்திரம். இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ்னா கண்டிப்பா ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே மற்றும் படத்துல பர்ஃபார்மன்ஸ். ஆசிஃப் அலி ஆகட்டும் அனுசுரா ராஜன் ஆகட்டும் நடிப்பு சும்மா மிரட்டி விட்டுட்டாங்க. மைனஸ் சொல்லிக்க இந்த படத்துல எதுவும் பெருசா இல்ல. மொத்தத்தில் தரமான கிரைம் த்ரில்லர் மூவியா வந்திருக்க இந்த ரேக சித்திரம் திரைப்படத்துக்கு எங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4 out of 5.